அண்மைச் செய்தி. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து மத்திய அரசு என்ன சாதிக்கப் போகிறது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் மத்திய அரசுக்கு கேள்விகளை முன்வைத்து அந்த பதிவினை அவர் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மத்திய அரசுக்கு 10 கேள்விகளை கேட்டிருந்தார். தமிழ்நாடு நிதியமைச்சராக தான் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மத்திய அரசிலிருந்து பதில் வருமா என்றும் அவர் எழுப்பியிருந்த கேள்விகளை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அவரும் இந்த கேள்விகளை கேட்பதோடு இந்த கேள்விகள் தன்னிடம் மட்டுமில்லாது நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களிலும் நிரம்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மட்டுமல்ல, நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன. அவற்றில் சிலவற்றை தான் கேட்பதாக முதலமைச்சர் இந்த பதிவில் கேட்டிருக்கிறார். ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்தில் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். மத்திய அமைச்சர்களே, நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறமான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முதலமைச்சர், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்க போகிறீர்கள் என்று மத்திய அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். மேலும் பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன், இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராது ஏன் என்ற கேள்வியை மத்திய அரசு நோக்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், கீழடி அறிக்கையை தடுக்க குட்டி கரணங்கள் போடுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இதற்கெல்லாம் பதில் வருமா அல்லது வழக்கம் போல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்று மத்திய அரசை சாடியும் இந்த பதிவை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.